ஒரு காலத்துல மேக்னு பேரை சொன்னாலே அலராத ஆளே கிடையாது. கொடி கட்டி பறந்தா கொஞ்ச நாள்லயே கரீனா பாத்தீங்கன்னா இதோட பவரை குறைச்சு விட்டான். அதுக்கப்புறம் இதோட பவரே குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கண்ணை எடுக்கிறதே கிடையாது. சரி நம்ம ஒரு மேட்ச் எடுத்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படிதான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா அடி எனிமி எல்லாம் போட்டு பிரிச்சு எடுத்துருச்சு. இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களே கண்டிப்பா இதுக்கப்புறம் மேக் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுவரை கடைசி சீசன் ஃபைட் எங்களை ரொம்ப நேரமா அந்த பீக் மேல இருந்து ஒருத்த அடிச்சிட்டு இருப்பான். கோப்பை போட்டு வாயிலேயே புல்லட் ஏறி பாத்தீங்கன்னா சூப்பரா டவுன் பண்ணிடுவேன். அதுக்குள்ள லெஃப்ட்ல வருவேன் அவனையும் அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிடுவேன். எங்கடா இன்னும் யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா ஒரு டீமே எங்களை அடிக்கிறதுக்கு ஏறி வந்தானுங்க. நம்ம கையில இருக்க மேக வச்சு கொடூரமா அழுத்தி பாத்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன். அப்படியே பின்னாடி வந்தவனுக்கு மண்டிலே ஒரு புல்லட்டை போட்டு வெறித்தனமா டவுன் பண்ணியாச்சு. என்னதான் பவர் குறைச்சாலுமே இந்த ஒரு கன்னை வச்சு ஒரு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியா இன்னும் எனிமி ஒரே ஒருத்தனா இருக்கு. சரி எப்படியும் ஜோன் உள்ளதா இருப்பான். நம்ம லான்ச் பேட் போட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பேட போட்டு போனா கொஞ்சம் அதிகமா தூக்கி வச்சதால ரொம்ப தூரமா போய் வீந்துட்டேன். திரும்ப ஜோனுக்கு வரதுக்குள்ள எனிமி அடிச்சு பூயாவே அடிச்சிருவாங்க. போறதுக்கு முன்னாடி மேகோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. பார்க்கலாம் மேக் கண்ணுக்கு இன்னும் ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பை கைஸ்.